இப்போ அடுத்த கொஸ்டின், லயனின் குறியீடு NGQL, பேரட்டின் குறியீடு யாதுன்னு கேட்குறாங்க. இது எப்படி வருதுன்னு நம்ம பார்ப்போம். பாருங்கள், லயன் இதனுடைய பேட்டர்ன் தெரிஞ்சதுன்னா பேரட்டினோட பேட்டர்னை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இது என்ன கொடுத்துருக்காங்க, NGQL. இப்போது எல்லிருந்து N எப்படி வந்திருக்கும், 2 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ +2 வந்திருக்கு. அதே மாதிரி ஐலேருந்து 2 ப்ளஸ் பண்ணால் K தான் இருக்குது, ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, G கொடுத்துருக்காங்க. அப்போ ஐலேருந்து 2 மைனஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ -2. அடுத்து ஓலேருந்து Qக்கு 2 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ +2. Nலேருந்து Lக்கு 2 மைனஸ் பண்ணியிருக்காங்க, அப்போ -2. இப்போ இது என்ன பேட்டர்ன், +2 பண்ணியிருக்காங்க, அடுத்து -2 பண்ணியிருக்காங்க. இப்போ இதே பேட்டர்னை நம்ம இது கண்டுபிடிக்கலாம். Pலேருந்து +2 பண்ணோம்னா R. இப்போ ஏலேருந்து -2 பண்ணோம்னா என்ன கிடைக்கும், Zக்கு அப்புறம் Y, அப்போ -2, இப்போ Y. Rலேருந்து +2 பண்ணணும், Rலேருந்து +2 பண்ணோம்னா T. அதே Rலேருந்து -2 பண்ணோம்னா P. அடுத்து ஓலேருந்து +2 பண்ணோம்னா Q. அடுத்து Tலேருந்து -2 பண்ணோம்னா R. இப்போது இது ஆப்ஷனில் இருக்கான்னு பார்ப்போம். R. அப்போது நம்மளுடைய ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் 4 தான் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், விஷ் யூ a happy journey என்பது YKUJ AQW CJCRRA LQWTPGA என உருவாக்கப்பட்டால் ஷூட் ஹிம் என்ற வார்த்தையில் இரண்டாம் வார்த்தையின் மூன்றாம் எழுத்தின் உருவாக்கம் டேஷ்ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இதனுடைய விஷு இதனுடைய பேட்டர்ன் என்ன நம்ம கண்டுபிடிச்சோம்னா இதை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ என்னென்னு நம்ம அதை பார்ப்போம். இப்போ பாருங்கள், W என்ன கொடுத்துருக்காங்க, Y கொடுத்துருக்காங்க. Wலேருந்து இரண்டாவது வார்த்தை வந்து Y. அதே மாதிரி ஐலேருந்து இரண்டாவது வார்த்தை K. அப்போ எல்லாத்துலேயுமே +2 பண்ணியிருக்காங்க. இப்போ Y2. Sலேருந்து இரண்டாவது வார்த்தை U, அப்போ +2. Hலேருந்து இரண்டாவது வார்த்தை J, அப்போ இதுவும் +2 பண்ணியிருக்காங்க. Yலேருந்து இரண்டாவது வார்த்தை A, ஓலேருந்து இரண்டாவது வார்த்தை Q, யூலேருந்து இரண்டாவது வார்த்தை W. இப்போ இந்த பேட்டர்னில் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த பேட்டர்ன்லேயே அதை கண்டுபிடிக்கலாம். ஃபுல்லாக லெட்டர்ஸ் பார்க்கணுன்னு இல்லை, டைம் நமக்கு அவ்வளோ பத்தாது. அதனால் நம்ம இதை ஓரளவுக்கு கண்டுபிடிச்சிட்டோம்னா அந்த பேட்டர்னில் இது என்ன சொல்ல வராங்கன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். டக்குன்னு நீங்கள் பார்க்கணுன்னா எம்லேருந்து ரெண்டாவது வார்த்தை என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எம்லேருந்து ரெண்டாவது வார்த்தை ஓ. நமக்கு என்ன கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க, நமக்கு கொஸ்டினில் ஷூட் ஹிம் என்ற வார்த்தையில் இரண்டாம் வார்த்தையின் மூன்றாம் எழுத்தின் உருவாக்கம் தான் கேட்டிருக்காங்க. நமக்கு டைம் கம்மியாக இருக்கனால நம்ம ஷார்ட்டாக டக்குன்னு அதை யோசித்தோம்னா ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். ரிசல்ட் என்பது SULTRE என்று குறியிடப்பட்டால் IGHTPR என்பது எவ்வார்த்தையின் குறியீடாக அமையும். இப்போ இதனோட பேட்டர்னை நம்ம பார்ப்போம். பாருங்கள், இப்போ பாருங்கள், இந்த கொஸ்டின்குள்ளேயே நமக்கான ஆன்சர் இருக்குது. நம்ம நம்பர்ஸும் லெஃப்ட் அண்ட் ரைட்டும் எதுவுமே கண்டுபிடிக்க தேவையில்லை. இங்கே பாருங்கள், SULT இந்த 4 லெட்டரையும் ஃபஸ்ட்டு போட்டிருக்காங்க, REயை செகண்டாக போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டினில் என்ன கேட்குறாங்கன்னா IGHTBR என்பது எவ்வார்த்தையின் குறியீடாக அமையும் கேட்குறாங்க. அதாவது IGHTBRங்கிறது நமக்கான ஆன்சர், கொஸ்டின் என்னன்னு நம்ம கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், அப்போ என்னவா இருந்திருக்கும், இந்த 2 லெட்டரும் ஃபஸ்ட்டு இருந்திருக்கும், இந்த லெட்டர் பின்னாடி வந்திருக்கும். அப்போது இப்படி இருந்திருந்தா இந்த ஆன்சர் நமக்கு கிடச்சிருக்கும்.
இந்த லெட்டர் நம்ம இங்கே கொண்டு வந்திருப்போம், இந்த லெட்டர் இங்கே கொண்டு வந்திருப்போம். அப்போது நமக்கான ஆன்சர் என்னது? VRIGHT. இதுதான் நமக்கான ஆன்சர். ஆப்ஷன் அப்போது ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் 4. நெக்ஸ்ட்டு GOLFER என்பதன் குறியீடு HNMEFQ எனில் HUNGER என்பதன் குறியீடு என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போ அந்த இதை நம்ம பார்க்கலாம். இது பாருங்கள், ஜிக்கு அப்புறம் ஹெச் கொடுத்துருக்காங்க. அப்போ ஜியிலேருந்து 1 ப்ளஸ் பண்ணால் ஹெச் வருது. இப்போ +1. ஓலேருந்து என் கொடுத்துருக்காங்க. அப்போ ஓலேருந்து 1 மைனஸ் பண்ணணும், -1. இப்போ எல்லிலேருந்து எம் கொடுத்துருக்காங்க. அப்போ எல்லிலேருந்து அப்போ +1. அப்போ இது -1 இருக்கும். எஃப்லேருந்து -1 பண்ணால் இ. இப்போ இலேருந்து +1. அப்போ ஆர்லேருந்து -1. அப்போ இதே பேட்டர்ன் தான். அப்போ ஹெச்லேருந்து +1 பண்ணோம்னா என்னது? ஐ. யூலேருந்து -1 பண்ணோம்னா டி -1. டி. என்லேருந்து +1 பண்ணோம்னா ஓ. ஜியிலேருந்து ஜியில் -1 பண்ணோம்னா எஃப். இயில் +1 பண்ணால் எஃப். ஆரில் -1 பண்ணால் கியூ. இப்போ நமக்கான ஆப்ஷன் ITOFFQ. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட். அடுத்த கொஸ்டின், அதர் = NNVFHO எனில் சிஸ்டரின் குறியீடு யாதுன்னு கேட்குறாங்க. இப்போ அதை பேட்டர்னை பார்ப்போம். பாருங்கள், எம்மோட 1 ப்ளஸ் பண்ணால் என் வருது. அப்போ 1 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. ஓவோட இங்கே என் கொடுத்துருக்காங்க. அப்போ 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இது +1, இது -1. அடுத்து டீயோட 2 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ 2 ப்ளஸ் பண்ணும்போது அப்போ அடுத்து பாருங்கள், 2 மைனஸ் பண்ணால் எஃப் வருதான்னு பாருங்கள். ஹெச்சோட 2 மைனஸ் பண்ணால் எஃப் வருது. அப்போ பேட்டர்ன் என்னது? 1 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, 1 மைனஸ் பண்ணியிருக்காங்க. 2 ப்ளஸ் பண்ணியிருக்காங்க, 2 மைனஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து 3 தான் இருக்கும். இப்போ நம்ம போட்டு பார்ப்போம். ஈயோட 3 ப்ளஸ் பண்ணும்போது ஹெச் வருது. அடுத்து ஓவோட 3 மைனஸ் பண்ணும்போது ஆரோட 3 மைனஸ் பண்ணும்போது ஓ வருது. அப்போ இந்த பேட்டர்னில் நம்ம இது கண்டுபிடிச்சா தெரிஞ்சிடலாம். எஸ்ஸோட 1 ப்ளஸ் பண்ணனா டி கிடைக்கும். ஐயோட 1 மைனஸ் பண்ணால் ஹெச். அப்போ எஸ்ஸோட 2 ப்ளஸ் பண்ணோம்னா யூ. டீயோட 2 மைனஸ் பண்ணால் ஆர். அடுத்து ஈயோட 3 ப்ளஸ் பண்ணோம்னா ஹெச். ஆரோட 3 மைனஸ் பண்ணால் ஓ. இப்போ நமக்கான ஆப்ஷன் ஆப்ஷன் 7 THURHO. இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், எபோவின் எண் உருவாக்கம் 2 to 5 எனில் கிரேடின் எண் உருவாக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. கூட்டிக்குமா? இப்போ ஏவோட லெட்டரோட என்னது? 1, பியோடது 2. இப்போ 2 ப்ளஸ் ஓவோடது என்னது? 15 ப்ளஸ் பியோடது என்னது? 22 ப்ளஸ் ஈயோடது என்னது? 5. இப்போ இதை மொத்தையும் கூட்டினோம்னா எவ்வளோ கிடைக்கும்? 45. இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்க? எபோவின் எண் உருவாக்கம் 225 எனில். அப்போ 225 இதில் எப்படி வந்திருக்கும்? 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 225 வரும். இப்போ வர ஆன்சரை நம்ம கூட்டி அதை 5ஆக மல்டிப்ளை பண்ணி போடணும்.
அப்போது கிரேடோனது என்னது? GRADE. இப்போ ஜியோடது என்னது? 7. அப்போ ஆரோடது என்னது? 18. ஏது 1, டி இது 4, இது 5. அப்போது இதை கூட்டினோம்னா என்ன எவ்வளோ கிடைக்கும்? 35. இப்போ இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 175 கிடைக்கும். இப்போ இதுதான் ஆன்சர். இப்போ இதுக்கான ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் 3. இதுதான் கரெக்ட். அடுத்து Z = 52, ஆக்ட் = 48 எனில் பேட் என்னது கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இப்போ இது என்ன பேட்டர்ன் நம்ம கண்டுபிடிக்கலாம். Z என்ன கொடுத்துருக்காங்க? 52 கொடுத்துருக்காங்க. இசட்டோட வேல்யூ என்ன? 26. 26ஐ 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு 52 கிடைக்கும். அதே மாதிரி ஆக்ட், இப்போ இதனுடைய என்ன நம்பர்ஸ் என்னது? 1, 3 + 20. இப்போ இது என்ன கிடைக்குது? 24 கிடைக்குது. இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா 48. அப்போ இந்த பேட்டர்னில் தான் இது வந்திருக்கு. அப்போ அடுத்து பேட். இப்போ இதுக்கான ஆன்சர் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். B2 + 1 + 20 = 23 × 2 = 46. அப்போது நமக்கான ஆன்சர் 4th ஆப்ஷன் 46. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த பயிற்சியெல்லாம் போட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.